மேரிமா, ஏன் இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். பாட்டிமா, இது யார் வீடு? 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எப்படியா இருந்தாலும் நான் சொல்ல தானே போறேன். அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். பேத்தியும் தாத்தாவும் ரொம்ப அவசரப்படாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருங்களேன். மேரிமா, நான் வாயவே திறக்கல. நீ எல்லாத்தையும் பேசி முடி. இது போதும். ஜான்சி, அம்மா ஜான்சி. இதோ வரேன் அத்தை. அத்தை வாங்க வாங்க. மாமா வாங்க. என்னம்மா உட்காரலாம் சொல்ல மாட்டியா? ஐயோ என்ன அத்தை இப்பெல்லாம் பேசுறீங்க? இது உங்க வீடு அத்தை. பாட்டி, இது யார் வீடு? இப்போதானே சொன்னேன் கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருங்கன்னு. இப்போ உங்க தாத்தா அமைதியாயிட்டாரு. அடுத்தது நீயா? சரி சரி, நீங்க பேசுங்க, நான் அமைதியாவே இருக்கேன். ஜான்சி, சொல்லுங்க அத்தை. இது யாருன்னு தெரியுதா? தெரியல அத்தை. யார் அத்தை? நம்ம சொந்தக்காரங்களா? இங்க பக்கத்துல வா. யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கு, யாருன்னு தெரியலையே. பொண்ணு அழகாவும் இருக்குது. பேசாம நம்மளுக்கு சொந்தக்கார பொண்ணா இருந்தா நம்ம ரோஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஜான்சி, என்னம்மா அங்கே யோசிச்சுட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இதை வரேன் அத்தை. யார் அத்தை இந்த பொண்ணு? இது நம்ம ஜோஸ்பினோட பொண்ணு. என்ன சொல்றீங்க அத்தை? உண்மையாவா? இது நம்ம ஜோஸ்பினோட பொண்ணா? ஆமாம்மா, இது நம்ம ஜோஸ்பினோட பொண்ணு தான். அத்தை, என்னால் நம்பவே முடியல. நம்ம ஜோஸ்பின்க்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கா? ஆமாம் ஜான்சி, இவ்வளோ பெரிய பொண்ணு வளர்ந்துட்டால. கொஞ்சம் முன்னாடி வாம்மா. அத்தை, இப்போ எதுக்கு அழுவுறீங்க? இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் அழறீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல ஜான்சி. ஆமாம் அத்தை, இப்போ அதெல்லாம் எதுக்கு? எவ்வளோ அழகா இருக்கா உங்கள் பேத்தி, அதை பாருங்க. தேவையில்லாமல் எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கீங்க? இவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இது. அத்தை, ஜோஸ்பின் வந்திருக்காளா? இல்லைம்மா, என் பொண்ணை நான் இன்னமும் பார்க்கவே இல்லை. ஐயோ அத்தை, ஃபஸ்ட்டு அழறதை நிறுத்துங்க. உங்கள் பொண்ணுக்கு பதிலாக தான் உங்கள் பேத்தி இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாள்ல. உங்கள் பேத்தியை பாருங்க. உங்கள் பேத்தியை பார்த்தாலே உங்கள் பொண்ணு நேரில் நிற்கிற மாதிரியே இருக்குது. மாமா, அத்தை கிட்ட சொல்லி அழ வேணான்னு சொல்லுங்க மாமா. நான் சொன்னாவ எங்கம்மா கேட்குறா? அழுதுட்டே தான் இருக்கிறா. பேத்தி வந்த சந்தோஷத்தை கொண்டாடாம இப்படி ஏன் அழறான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவ கேட்க மாட்றா. அத்தை, சொல்றது கேளுங்க அத்தை, அழாதீங்க. அவ வந்து சந்தோஷத்தை கொண்டாடுங்க அத்தை. இத்தனை நாள் நீங்கள் தனியாக இருந்தீங்க, நான் கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டீங்க. நீங்களா மனசு வச்சிங்கன்னா தான் எப்பயாவது ஒரு டைம் இந்த பக்கம் வந்து போவீங்க. இப்போ பேத்தி வந்திருக்கால்ல, கொஞ்சமாவது சந்தோஷமா இருங்க. சரிம்மா சரிம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். என் பேத்தி வந்திருக்கால, நான் இனிமேல் சந்தோஷமாக தான் இருப்பேன். நான் இனிமேலாம் அழமாட்டேன். பாட்டி, இப்போ எது சொல்லுங்க, இது யார் வீடு? இதுதான் உங்கள் அத்தை, பேரு ஜான்சி. அத்தையா? ஆமாம்மா, இது உங்கள் அத்தை. அம்மா ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. இப்போ திடீர்னு அத்தைன்னு சொல்றீங்க? அது வந்து ரோசி கண்ணு, இது என் அக்காவோட மருமக, என் அக்கா பையன். அவன் தான் உங்கள் அம்மாவுக்கு அண்ணன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் யாரும் பிரித்து பார்த்ததில்ல. எங்கள் அக்கா உங்கள் அம்மாவையும் சரி உங்கள் மாமாவையும் சரி யாரையுமே பிரித்து பார்த்ததே கிடையாது. என் புள்ள உன் புள்ள அப்படின்னு பிரித்து பார்த்ததே இல்லை. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் யாருமே பிரித்து பார்த்ததே கிடையாது. ஓ, ஓகே ஓகே பாட்டிமா. அப்போ இவங்க என் அத்தையா? ஆமாம்மா ஆமாம்மா. அத்தை, சொல்லு ஜான்சி. அத்தை இவங்க பேர்? அது என்ன இவங்க, அது என்ன இவங்க? வாய் நிறைய மருமகளேன்னு கூப்பிடு. என்னது மருமகளா? ஆமால, மருமகளே. அத்தை, சரிம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரோஷினி அத்தை. அத்தை, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா நல்லா இருமா. ஏம்மா என் காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? எழுந்துருமா எழுந்துருமா. பாத்தியா ஜான்சி என் பேத்திய? ஆமா அத்தை. ஜோஸ்பின் அவ பொண்ணை ரொம்ப பொறுப்பாக வளர்த்து வச்சிருக்கா. இப்படிலாம் மரியாதை தெரிஞ்ச பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அத்தை.
நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நிறைய பேர் இருக்காங்க தான். சரியா? இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் டக்குன்னு என் காலெல்லாம் இது வரைக்கும் விழுந்ததே இல்லை அத்தை. எனக்கே உடம்பு ஒரு மாதிரி சிலுத்துடுச்சு. சரிம்மா, பீட்டர் எங்க? அவரு உள்ளதான் இருப்பார் அத்தை. அவனை கொஞ்சம் கூப்பிடுமா. ஐயோ வேணாம் அத்தை. நான் பேசிக்கிறேம்மா, நீ கூப்பிடு. சொன்னா கேளுங்க அத்தை. அவர் ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. உங்களுக்கே தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைல்ல. நான் பேசிக்கிறேம்மா, நீ கூப்பிடு. வேணாம் அத்தை. நீ கூப்பிடு ஜான்சி. என் புள்ள அதெல்லாம் புரிஞ்சுப்பா, நீ கூப்பிடு. தாத்தா, சொல்லு ரோசி கண்ணு. அப்போ இது எனக்கு அத்தை வீடா? ஆமாண்டா. அப்போ எனக்கு அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்களா தாத்தா? ஆமாண்டா கண்ணு. ஓகே ஓகே, அப்போ எனக்கும் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. ஹை ஜாலி. ஏன்டா அப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் தாத்தா, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடப்போம் நம்ம பார்ப்போம். ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, பார்ப்போம். சரி ரோசி கண்ணு. இப்போ நீ கூப்பிட்றியா, நான் கூப்பிடுவா ஜான்சி? ஐயோ நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சு, நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. நான் கூப்பிட்டு திட்டு வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. என்கிட்ட விட நானே பார்த்துக்கிறேன். நானே கூப்பிட்டுக்கிறேன் என் பிள்ளைய. பீட்டர், பீட்டர். சொல்லுமா. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எப்பயுமே நான் கூப்பிட்டாலே வர மாட்டீங்க. என்ன திடீர்னு அதுவும் அப்பாவோட வந்திருக்கீங்க? ஆமாம், யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கீங்க? யார் இந்த பொண்ணு? டேய் கொஞ்சம் பொறுமையாக கேளுடா, மூச்சு விட்டு கேளு. ஏன் இப்படி மூச்சு விடாமல் கேட்டுகிட்டே இருக்கேன்? எல்லா கேள்வியும் ஒரேடியாக கேட்டுட்டா நான் எப்படி பதில் சொல்கிறது? இப்போ என்ன, இந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் அதானே? இவன் நம்ம ஜோஸ்பினோட பொண்ணுடா, உன் தங்கச்சி பொண்ணு, உன் மருமக. பாத்தியா எப்படி வளர்ந்து நிற்கிறா? என்னது மருமகளா? ஆமாண்டா பீட்டரு, இது உன் மருமக ஜோஸ்பின் பொண்ணு, உன் தங்கச்சி பொண்ணு. யாருக்கு தங்கச்சி? முதல்ல தங்கச்சியே எனக்கு கிடையாது. என் தங்கச்சி அப்பயோ செத்து போயிட்டா. இப்போ போயிட்டு மருமகன்றீங்க. உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா ஏதாவது? தங்கச்சி அப்பயோ இறந்துட்டா. தங்கச்சியே இல்லைன்றேன், தங்கச்சி பொண்ணு வேற சொல்றீங்க. இதில் மருமக வேற சொல்றீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இத்தனை வருஷம் இல்லாத பாசம் இப்போ மட்டும் என்ன திடீர்னு முளைச்சி வருதா? கோவப்படாதடா. என்ன கோவப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க? அவளால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானம் வந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஏன் அப்போ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டப்ப நான் தானே உங்கள் கூட இருந்தேன். இப்போ என்ன புதுசாக பேத்தி முளைச்சி வந்திருக்காளா? அதான் 1000 தான் இருந்தாலும் நான் உங்கள் அக்கா பையன் தானே. என்னை நீங்கள் அப்படி தானே பார்ப்பீங்க. நான் யாரோ தானே. டேய் பீட்டர், வாயை மூடு. எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிற? இந்த மாதிரிலாம் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசு, வார்த்தையை விட்டுறாத. நான் உன்னை என் அக்கா பையனை நான் பார்த்தேன், என் சொந்த புள்ள மாதிரி தானடா பார்த்தேன். இந்த மாதிரி வார்த்தையை விடுறேன்? என்னங்க கோவப்படாதீங்க. கோவத்தில் நீங்கள் என்ன வார்த்தையை விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதுவும் யார்கிட்ட பேசுகிறீங்க? அத்தை கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி நீங்கள் அத்தை கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. இது என்ன புதுசாக இருக்குது? ஏய் ஜான்சி, வாயை மூடு நீ. நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிட்டு இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள்லாம் மனுஷனே கிடையாது. ஆமாண்டி, நான் மிருகம்தான். உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அத்தை நீங்களாவது கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க அத்தை. அவன் என்ன வார்த்தையை பேசுகிறான் பாரு ஜான்சி. என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? அவனை நான் என் பிள்ளையா நினைக்கலையா? என் பெத்த புள்ள மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அத்தை அழாதீங்க அத்தை. ஏன் பீட்டர், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? உன்னை அவ அக்கா பையன் மாதிரியா பார்த்தா? நாங்க பெத்த பிள்ளையா தானே உன்னை பார்த்தோம். அப்படிதானே பீட்டர் உன்னை வளர்த்தோம். இது வரைக்கும் உங்க அம்மா இல்லாத குறைய நாங்க அவளை ஏதாவது காமிச்சிருக்காளா? உன்னை எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டா. உன்னையும் சரி ஜோஸ்பினும் சரி, இது வரைக்கும் அவ ஏதாவது தனித்தனியா பார்த்துருக்காளா? இல்ல நானாவது பார்த்துருக்கேனா அந்த மாதிரி? எங்களுக்கு நீயும் ஜோஸ்பினும் ஒண்ணுதான். ஆனா நீ வார்த்தைகளால அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற பீட்டர். ஆமாம், எல்லாம் அழுது நடிங்க இந்த டைமில். ஏன்னா இப்போ பேத்தி வந்துட்டால, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கங்க. பீட்டர் இந்த மாதிரிலாம் பேசாத பீட்டர். நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்
நீங்கள் கஷ்டப்படலையா? நான் கஷ்டப்படலையா? அவன் நம்ம பேச்சை கேட்டாளா அப்ப? நம்ம பேச்சை கேட்காம தானே போனான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஞாபகம் வந்துச்சா? அது கூட அவளா வரலையே, அவ பொண்ணு தானே வந்திருக்கா. ஆடு பகை குட்டி உறவா? இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. நம்ம மேரி பாட்டி சொன்னதில்ல. கரெக்டு தான். அவங்க பிள்ளையாச்சே. அம்மா மாதிரியே தானே பிள்ளையும் இருப்பாரு. சேம் டைலாக். என்னென்னமோ நடக்குது. ஓகே, இவர் தான் மாமா போல நிறைய கோவப்படுறாரு. ச்சே, நம்ம அம்மா பண்ணதால நம்ம ஃபேமிலியே இப்படி ஆயிடுச்சு. ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ கஷ்டம். கடவுளே, என் ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்துடணும் ஜீசஸ். நான்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நான் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என் குடும்பத்தை பார்த்தே நான் நிறைய லிசன் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நான் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன் பீட்டர் இப்படி பேசுற? அவ பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்குன்னு ஏன் இப்படி? அவ பண்ண தப்புக்கு அவ பொண்ணு என்னடா பண்ணுவா? அதுதாம்மா கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? சரிம்மா, நான் பேசுனது தப்பு தான். அழாதீங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. போடா. நான் பேசுனது தப்பு தான்மா, அழாதீங்கம்மா. பீட்டர், உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு உன் மருமக என்னடா பண்ணுவா? அவ மேல ஏன்டா கோவமா இருக்க? சரி, நாமளும் பேசுவோம். நாம மட்டும் அமைதியாகவே இருக்கோம். மாமா, மாமாவா? யாருக்கு மாமா? அந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடாத. என்னை மாமான்லாம் கூப்பிடாத, சரியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன தங்கச்சி பொண்ணு? தங்கச்சி பொண்ணும் தேவையில்லை, ஒரு மண்ணும் தேவையில்லை. இன்னொரு முறை என்னை மாமான்லாம் கூப்பிட்டேன், உனக்கு அவ்வளோதான், சொல்லிட்டேன். தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்புங்க. இங்கெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்புங்க. எனக்கு தங்கச்சியும் இல்லை, யாரும் இல்லை. தங்கச்சி பொண்ணும் இல்லை, சரியா? உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ரோஷினி அவங்க மாமா ரொம்ப கோவக்கார போல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய ஸ்டோரிங்க உங்களுக்காக நான் போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.